நூல் உருவாக்க உரை. நமக்கு ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு பெரியார் சொல்லுவார். அதற்கு முக்கிய காரணம் ஆதிக்கம். ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எதிரிகள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள், விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அண்ணா கூறியதைப் போல தாக்கி தாக்கி எதிரிகள் வலுவை இழக்கட்டும், தாங்கி தாங்கி ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கக்கூடிய மேடையாக தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாறு உருவாகக்கூடிய மேடையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலை வெளியீட்டு விழாவில் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள், வாழ்க்கையில் தன்னுடைய கொள்கைக்காக சமர்ப்பித்து ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தலைவர்கள் முன் ஒரு பள்ளி மாணவனாக இந்த மேடையில் வாய்ப்பு அமைப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். நூல் உருவாக்க வரைக்கான ஒரு முக்கிய காரணத்தை நான் பகிர்ந்துக்கணும். அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஆரம்பிக்கணும். இந்த நூலை உருவாக்குறதற்கு ஒரு சிந்தனை வரும் பொழுது திரு பா சீனிவாசன் அவர்கள் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்றதோட என்னுடைய குடும்பத்தின் ஒரு முக்கியமான ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். எனக்கு அவரிடம் நான் சொல்லும் பொழுது ஏன் அம்பேத்கர் நூலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவாக விகடன் குழுமத்தில் இருக்கும் பொழுது அதோட உண்மை தன்மையை எப்பயுமே அவர் காது கொடுத்து கேட்பார். எதற்காக இந்த நூலை இவர் வெளியிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2023 ஆகஸ்ட் மாதம் அவருடன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ நான் என்னை பற்றி சொல்லும் பொழுது 5 வயதில் என்னுடைய தாயோடைய தற்கொலையை என் கண் முன்னாடி நான் பார்த்தவன். அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய தாயோட சக அக்காவாக குடும்பத்தின் எங்க பெரியம்மாவாக, நிறைய பேத்துக்கு தெரியாது, எங்க அம்மாவோடைய பழகிய அன்றைய எங்க அம்மாவுடைய அக்கா என்னுடைய பெரியம்மா திலகவதி IPS அவர்கள், தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS. எங்க அம்மாவும் என்னுடைய பெரியம்மாவும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு 11 பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்தபோது சக தோழியாக 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அப்போ எங்க அம்மா ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த என்னுடைய பாட்டி காதல் திருமணம் இருக்கக்கூடாது, கேஸ்ட் ஜாதியின் அடிப்படையில் வெள்ளூரில் ஒரு விவசாயியிடம் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி, அந்த வறட்சியின் மூலமாக ஏற்பட்ட டொமஸ்டிக் வயலேஷன்ஸ், அந்த ஒரு பாதிப்பு என்னுடைய தாயோடைய தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியது. அன்றைக்கு IPS ஆக படித்து DSP-யாக இருந்த காரணத்தினால் 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியம்மா முடிவெடுத்து என்னுடைய மாமாவிடம் என்னை ஒப்படைத்து ஸ்போர்ட்ஸ் என்கின்ற ஒரு ஹாஸ்டலில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து, ஸ்போர்ட்ஸ் மூலியமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவனாக மாறும் பொழுது எப்பயுமே என்னுடைய பெரியம்மா எனக்கு ஒரு ஒரு அஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, எழுத்தாளர் மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே காக்கி சட்டை போட வேண்டிய ஒரு ஆண் தயங்கும் போது கூட முதல் பெண் IPS ஆக அவர்கள் இந்த சமூகத்தில் போராடி ஒரு DGP-யாக உயர்ந்த வரலாற்றை என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே நூலகம் இருக்கும். அந்த என்னுடைய தாயோடைய இழப்பு
என்னுடைய தனிமை நூலகங்களை நோக்கி சென்றது. என்னுடைய பெரியம்மாவை நோக்கிய ஒரு உணர்வை நோக்கி அவர்களை பார்த்து அந்த நூலகத்திலிருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய பேராசிரியரை நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய ப்ரொஃபஸர், என்னுடைய சிந்தனை சிறு வயதில் எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். சின்ன வயசில் பார்த்தோன்னா ஒரு மாவோயிஸ்ட் ஆகணும், நக்சலைட் ஆகணும் அப்படின்னு நான் என்னுடைய பேராசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார், சமூகத்தில் உள்ள சிஸ்டத்தை மாற்றணும்னா திரு அலெக்சாண்டர் மந்திரமூர்த்தியை அவர்களை நினைவு கூறுகிற என்னுடைய பேராசிரியர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அப்போ அவர் சொல்லுவார், இங்கே இருக்க சிஸ்டத்தை மாற்றணும்னா ஒரு கோபம் தேர்தல் அரசியலில் இருக்க சிஸ்டத்தை நீ பழகணும். சர்வேனா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிளானிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு தரவுகளை எப்படி பகுப்பாயுங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அன்றையிலிருந்து 2 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். ஒன்று திரு பெரியார் அவர்களுடைய கொள்கை, இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை. இந்த 2 கொள்கைகளும் படிக்கும் பொழுது பெரியார் அவர்களுடைய கொள்கையை 15 வருடங்களுக்கு மேற்பட்டு அண்ணா உள்வாங்கி அதை தேர்தல் அரசியலில் உள்வாங்கி தமிழகம் ஏன் தனித்து விளங்குதுன்னா, இந்தியாவே பார்த்து ஒரு காங்கிரஸை, நேரு அவர்களை அன்றைக்கு பார்த்து ஒரு பயந்த ஒரு காங்கிரஸை தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்றது தேர்தல் அரசியல் மூலியமாக, அவருடைய தேர்தல் அரசியலுடைய ஆராய்ச்சியின் மூலியமாக. அங்கிருந்து இன்னொரு பகுப்பாய்வு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய அறிவு சிற்பி என்பதை கூறுவதை விட இந்திய வரலாற்றில் 2 தலைவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. மத பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்த செக்குலரிசம் பாலிசியை உருவாக்கிய திரு அண்ணல் காந்தி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு மத பெரும்பான்மைவாதம் மட்டும் முக்கியமல்ல, மத பெரும்பான்மையோடு சேர்ந்த ஜாதி ஆதிக்கமும் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அரசியல் அமைப்பை உருவாக்கி எல்லோரும் சமங்கின்ற கருத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அவருடைய இறப்பதற்கு முன்பும் இறந்த தருவாயிலும் மிகவும் ஒரு கடினமான, ஒரு சோகமான, ஒரு தோல்வியடைந்த நிலையில் அவருடைய இறப்பு இருந்தது. அப்படி ஒரு ஆராய்ச்சியில் நான் பகுப்பாய்வு செய்யும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது கிடையாது. 1952-53 எலெக்ஷன்களில் அவர் தோல்வியுற்றார், தோற்கடிக்கப்பட்டார். ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு 50 MP 100 MP இருந்திருந்தால் அவர் நினைத்த முழுமையான இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கியிருக்க முடியும் என்கின்ற ஆராய்ச்சி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. அந்த ஆராய்ச்சி தான் இன்றைக்கு மேடையில் நான் நிற்க காரணம்.